உலக கோப்பையை வெல்ல இந்திய அணிக்கு இருக்கும் சிக்கல்கள். T20 உலக கோப்பையின் குரூப் ஸ்டேஜ் சுற்றில் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற பிறகு இந்திய அணி தேவையான அனைத்தையும் செய்துவிட்டதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் அளித்த பதில் இதுதான். சூரியகுமார் யாதவின் இந்த ஒற்றை வரி பதிலில் இந்திய அணியின் அனைத்து பிரச்சனைகளும் ஒளிந்துள்ளன. அவை சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவிற்கு கவலையை ஏற்படுத்தக்கூடும். கடந்த உலக கோப்பையை வென்ற இந்திய அணி இந்த முறை பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு அதிகம் உள்ள அணியாக கருதப்படுகிறது. குரூப் ஸ்டேஜில் முதலிடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய அணி இந்த அந்தஸ்தை தக்க வைத்துக் கொண்டது. இவை அனைத்தையும் மீறி குரூப் ஸ்டேஜ் சுற்றின் பொழுது இந்திய அணியின் பலவீனமாக சில விஷயங்களும் இருக்கிறது. இந்த உலக கோப்பையில் அபிஷேக் சர்மா இன்னும் எந்த ரன்னும் எடுக்கவில்லை. அமெரிக்காவிற்கு எதிரான போட்டியில் அவர் முதல் பந்திலேயே ஆட்டத்தை இழந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக அவர் நமீபியாவிற்கு எதிரான போட்டியில் விளையாடவில்லை. இதே போல திலக் வர்மாவின் திணறல் இப்பொழுது இந்திய அணிக்கு கவலையளிக்கும் விஷயமாக மாறியுள்ளது. இந்த கவலைகளை தவிர வரவிருக்கும் போட்டிகளில் இந்திய அணிக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய மற்ற 2 காரணிகள் உள்ளன. அவை ஃபீல்டிங் மற்றும் கடைசி ஓவர்களில் வெளிப்படும் பந்து வீச்சு. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியா மிக எளிதாக வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த போட்டியில் இந்த ஃபீல்டர்கள் 4 கேட்சுகளை தவறவிட்டனர். கேட்சுகளை தவறவிடும் இந்த போக்கு நெதர்லாந்திற்கு எதிராகவும் தொடர்ந்தது. இந்தியா இப்பொழுது பிப்ரவரி 22ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்ளும். ஆனால் இந்த தொடரில் முதலிடம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ளவும் பட்டத்தை வெல்லவும் நம்பிக்கையை தக்க வைக்கவும் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறிய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது.